பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஜனவரி 3 புதன்கிழமை முதல் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் தினசரி விசேஷங்கள். ஜனவரி 3 புதன்கிழமை சப்தமி திதி, உத்திரம் நட்சத்திரம், அமிர்த யோகம். அன்றைய தினம் ஒரு சுபநாள். நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. நாமகரணம் செய்வதற்கு, பெயர் சூட்டுவிழா நடத்துவதற்கு, வளைகாப்பு, சீமந்தம் செய்வதற்கெல்லாம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பூர்வேத்யு என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பூர்வேத்யு என்றால் அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம், முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய சப்தமிக்கு சர்வத சப்தமி என்று கூறுவார்கள். சர்வத சப்தமி என்றால் அன்றைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். உப்பு எண்ணெய் கலக்காத உணவுப் பொருட்களை சூரியனுக்கு படையலிட்டு நாம் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அடுத்த ஜென்மம் நமக்கு சுபமாக அமையும் என்று புராணங்கள், சூரிய புராணம் கூறுகிறது. அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, ஜனவரி 4 வியாழக்கிழமை, அஷ்டமி திதி, ஹஸ்தம் நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் அஷ்டக சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. தேய்பிறை அஷ்டமிக்கு காலாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் காலபைரவ அஷ்டமி என்பது காசியிலே கொண்டாடுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கார்த்திகை மாதத்திலே காலபைரவ அஷ்டமியை கொண்டாடினார்கள். ஆனால் காசி சேத்திரத்தில் மட்டும் காலபைரவ அஷ்டமி என்பது ஜனவரி 4 வியாழக்கிழமை அஷ்டமி திதி அன்று நடைபெற இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் கூட இங்கே தமிழ்நாட்டிலும் காலபைரவரை வணங்குவதற்கும் மிக ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சங்கராஷ்டமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிறை அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் கோமூத்திரத்தை மாத்திரம் நாம் உணவாக அருந்திவிட்டு 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உடல் ஆரோக்கியமடையும். அது மாத்திரமில்லாமல் இம்மையில் எல்லா பாபங்களும் நீங்கி செல்வம் ஏற்படும். மறுமையில் சிவபதவி கிடைக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை, நவமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் மிக ஏற்ற தினம். நவமி திதி என்றும் பாராமல் வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் சேர்வதனால் அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கான சுதர்சன ஹோமம் செய்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் நமக்கு கிடைக்கும். தொழில் போட்டியிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அன்றைய தினம் சித்தியோகம். அன்வஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் கூட சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஜனவரி 6 சனிக்கிழமை, தசமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், தசமி சேருவது மிகவும் சிறப்பானது. சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உரிய கிழமை. தசமி திதி என்பது ஆதிசேஷனுக்கு உரிய திதி. சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம். அந்த மூன்றும் கூடுவதனால் சனிக்கிழமை என்று பெருமாள் கோயில்களுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு,
மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு, எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். அடுத்து ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் மரணயோகம். சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்தால் நாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள்லாம் விரைவில் சேல்ஸ், அதாவது விற்பனை ஆகும். ஆகவே அன்றைய தினம் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சேல்ஸ், அதாவது விற்பனை மிக அதிகமாகி லாபம் அதிகமாக கிடைக்கும். அன்றைய தினம் பெருமாளுக்கு 11 தீபங்கள் ஏற்றி 11 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஜனவரி 8 திங்கட்கிழமை துவாதசி திதி. அனுஷம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவாள் ஆராதனை. காஞ்சி மடத்திலே மகா பெரியவாளுக்கு அன்றைய தினம் ஆராதனை செய்வார்கள். அன்றைய தினம் அகண்ட துவாதசி. துவாதசிக்கான பெருமாளுக்கான வழிபாடு செய்து பெருமாளை எழப் செய்து, அதாவது பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு உற்சவங்கள் நடத்தி துவாதசிக்கான பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுபநாள். எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. திங்கட்கிழமை என்று நாமகரணம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, மேலும் அன்றைய தினம் பேரு சுற்றுலா நடத்துவதற்கு, அன்றைய தினத்திலே வளைகாப்பு, சீமந்தம் போன்ற காரியங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை திரோதசி திதி. கேட்ட நட்சத்திரம் மரணயோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம், அதாவது கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய பிரதோஷம். அன்றைய தினம் கடன் சுமை தீர்வதற்காக சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டாலும் மிகவும் நல்லது. அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருந்து அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் தொண்டரடி பொடியாழ்வாருடைய அவதார தினம். 12 ஆழ்வார்களில் ஒருவர் தொண்டரடி பொடியாழ்வார். அவருடைய அவதார தினம் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை வருகிறது. மார்கழி கேட்டை நட்சத்திரத்திலே தொண்டரடி பொடியாழ்வார் அவதாரம் செய்தார். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை வருணும் வேண்டன் அரங்கமா நகருனானே என்று சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை எழுதியவர் தொண்டரடி பொடியாழ்வார். அன்றைய தினத்தில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று ஆழ்வார் ஆச்சார்கள் சந்நிதியில் இருக்கின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அவருடைய பேரருள் நமக்கு கிடைத்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து இந்த வாரம் நல்ல நாட்கள். ஜனவரி 3 புதன்கிழமை சப்தமி திதி. உத்திரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் ஒரு நல்ல நாள், சுப நாள். அடுத்து ஜனவரி 6 சனிக்கிழமை தசமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம், அது ஒரு நல்ல நாள். அடுத்து ஜனவரி 8 திங்கட்கிழமை துவாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தியோகம், அதுவும் ஒரு நல்ல நாள். ஆக இந்த வாரம் ஜனவரி 3, 6, 8 என்று 3 நல்ல நாட்கள் இருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கும்பம், மீனம், மேஷம். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 6:28 முதல் ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை காலை 6:46 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 4 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை காலை 6:46 முதல் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:01 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை 3 தினங்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:01 முதல் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை இரவு 9:11 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 8 திங்கட்கிழமை, ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து
நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. சந்திராஷ்ட தோஷம் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:01 முதல் ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை இரவு 9:11 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியில் பிறந்தவர்கள் ஜனவரி 8, 9 இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து மீதி நாட்களை ராசி பலனாக பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷங்கள் ஓரளவு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் அந்த சந்திராஷ்ட தினங்களிலே, அதாவது ஜனவரி 8, 9 இந்த 2 தினங்களிலே கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக ஓரளவு பணப்புழக்கம் இந்த வாரத்திலே இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதிரிகளும் இருப்பார்கள். அவர்களை நன்றாக சிறிது சிந்திக்க வைத்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்டில் வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம், அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதனால் தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரத்தில் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே திருஷ்டி குறைவதற்காக இந்த வாரம் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக திருஷ்டி குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மேசராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவி மீது இந்த வாரம் மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவிக்கு உஷ்ணம் ஏற்பட்டு அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும்.
அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் அதே சமயத்தில் அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருப்பது தொழில்துறையிலே லாபம் இருக்கும், அதற்குரிய வருமானமும் இருக்கும், அதற்குரிய செலவினங்களும் உங்களை தேடி வரும். விரயஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்து விடுங்கள், நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு 2 விளக்குகள் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கடன் தொகை எதிர்பார்த்தால் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். போட்டி இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்தில் தாய்க்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் போட்டி மிக அதிகமாக இருப்பதனால் சிறிது சஞ்சலப்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மனைவி மூலமாக தன லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனைவி இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் தொழிலாதிபதி குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே லாபத்திற்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில்துறையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனையும் நீங்கள் விடுபட்டு நன்மைகளை அடைவீர்கள் இந்த வாரம் என்பது உறுதி. மேலும் இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது சிறிது சிக்கலை குடும்ப விஷயத்திலே தோற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய் விளக்கு வைக்க வேண்டும். 1 அல்லது 2 விளக்குகள் வைக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி.
கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறிது அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது இந்த வாரம் இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் குருவுடைய பார்வை அவர்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நினைத்த காரியத்தில் சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடமாறுதல் வந்தாலும் நீங்கள் தாராளமாக ஒப்புக்கொள்வதே நல்லது. மீறி அங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனி தோஷம் விலகுவதற்காக சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் சங்கடங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகளை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தேவஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் ஓரளவு நீங்கும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே வெளியே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு போகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு பிரயாணங்கள் செய்யும்போது இரவு நேர பிரயாணங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் இரவு நேர பிரயாணங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல. சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை மூலமாக நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்வார்கள். தொழில்துறையிலும் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். சிம்மராசியிலே பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள்.
உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக விபத்துக்கள் ஏற்படாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக அமையும். உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் நட்பு ஏற்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது தூக்க குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மனக்கலக்கங்கள் மிக அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் மிகவும் சிறப்பானது. எந்த காரியத்திலும் கலக்கமில்லாமல் நீங்கள் செயலாற்றுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடற்பாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பதனால் மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 7க்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்தில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் மிகவும் கடினமாகவே இருக்கும். இந்த மாதத்தில் தொழில்துறையிலே சிறிது எச்சரிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படிக்க வேண்டும். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருபவான் இருந்து அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசிகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை அனுபவிப்பார்கள் என்பது உறுதி. பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பெண்கள் மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள். முக்கியமாக பட்டு தொழில் செய்பவர்கள், பட்டு வியாபாரம் செய்பவர்கள், ஏஜென்சி தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள்.
உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை நன்றாக அமைந்திருக்கிறது, தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடம் புதன் சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் குருடைய பார்வை சூரியன் செவ்வாய்க்கு இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. நீங்கள் தைரியமாக இந்த வாரத்தை காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். தாய் தந்தரின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது லட்சுமிகரம், அதாவது நல்ல வசதி வாய்ப்பு முன்னேற்றம் அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இதுவரை உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் விரைவில் திருமண காரியங்கள் நடந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி இந்த வாரம் நன்றாகவே அமைந்திருக்கிறது. தன லாபம் உங்களுக்கு நன்றாகவே இந்த வாரம் அமைய இருக்கிறது. இந்த வாரம் துளாராசிலே பிறந்த நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துளாராசிலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தூக்க குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையின்றி விநாயகருக்கு நெய் விளக்கு வைப்பது நல்லது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். நல்ல நன்மை முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் பெரிய தோஷங்கள் இந்த வாரம் பெரிதாக ஒன்றும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார்கள். ஆகவே சகோதர வழியிலும் தந்தை வழியிலும் நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் இந்த வாரத்திலே புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அதற்கான கடன் உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக அது கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில்துறையிலும் எந்த காரியங்களை நீங்கள் ஆரம்பித்தாலும் முதலில் நடக்காது, தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அது நிச்சயமாக நடைபெறாது. இந்த வாரத்தில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது எச்சரிக்கை தேவை. கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக தன லாபத்தை அடைவீர்கள். அவர்கள் உங்களுக்கு இந்த வாரம் அனுசனையாகவே நடந்து கொள்வார்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு
உங்கள் ராசிலேயே சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள். பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியான சூரியன் செவ்வாய் 2 பேருமே உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த வாரம் குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை மருத்துவ ரீதியாக நீங்கள் உதவிகள் மேற்கொண்டாலும் விரைவில் அது கிடைத்து கருத்தரித்து விரைவில் நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது, சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது, இந்த வாரம் போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளையே அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது, தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது, இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியம் விஷயமாக செலவினங்கள் இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் என்பது கிடையாது. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, மனைவி விஷயமாக ஏற்படுத்தக்கூடிய செலவினங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக புதன்கிழமை பெருமாளுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. நல்லெண்ணெய் தீபம் தான் பெருமாளுக்கு மிக உகந்தது. ஆகவே இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் யோகத்தை பெறக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறு தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்பட்டாலும் விரைவில் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் டஸ்ட் அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்திலே நீங்கள் சிறிது செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கு வெளிநாட்டு ஆசைகள் இருந்தால் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தைக்கு இருந்த உடல் பாதைகள் ஓரளவு நீங்கும். ஏனென்றால் தந்தை ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. ஆகவே தந்தை மூலமாக செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள். எதிரிகளால் கூட நல்ல லாபத்தை அடைவீர்கள். மேலும் குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது தந்தை விஷயமாகும், சகோதர விஷயமாகும் செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களை ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த வாரமாகத்தான் இருக்கிறது. தீமை பெரிதாக ஒன்றுமில்லை, நன்மை சிறிது கூடுதலாக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே செலவினங்கள் தந்தை விஷயமாகவும் சகோதர விஷயமாகவும் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அந்த விஷயங்கள் நன்மைத்து பெறுவதற்காக, அதாவது வீண் செலவுகள் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக
ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மகர ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 6:28 முதல் ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை காலை 6:46 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ஜனவரி 3 புதன்கிழமை ஜனவரி 4 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தில் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார், ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சிறிது ஆரம்பத்தில் வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் சங்கடப்பட்டாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது கோபமான வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. நீங்கள் கோபமான வார்த்தைகளை பேசினால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். பண விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. நீங்கள் பண விஷயத்தில் மற்றவருடன் விட்டு கொடுப்பதில் சிறிது எச்சரிக்கை தேவை. ஒருவேளை மற்றவர்கள் உங்களை பண விஷயத்தில் ஏமாற்றவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரம் சந்திராஷ்டக தினமான ஜனவரி 3, 4 அந்த 2 தேதிகளில் முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பிரயாணத்திற்கு இந்த தோஷம் கிடையாது. புதிய பிரயாணங்களை ஜனவரி 3, 4 இந்த 2 நாட்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் ஆரோக்கியத்தில் அந்த 2 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறால் தொழில்துறையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. தொழில்துறை நன்றாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருப்பீர்கள். சந்திராஷ்டக தினங்களில் கூட உங்களுக்கு பிரார்த்தனையின் மூலமாக தோஷங்களை விளக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது இந்த வாரத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையை எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைத்து சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். முதல் 2 நாட்கள் ஜனவரி 3, 4 இந்த 2 நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு க்ஷேமமாக மிக சந்தோஷமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 6 சனிக்கிழமை ஜனவரி 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் முதல் 2 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதற்கு பரிகாரமாக இந்த வாரத்திலே புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். மேலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த 2 விளக்கு வைப்பதின் பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. வேறு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம தோஷம் அமைந்திருக்கிறது. மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை காலை 6:46 முதல் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:01 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 6 சனிக்கிழமை, ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தனலாபம் காத்திருக்கிறது. ஆனால் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வலிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். ஆனால் சந்திராஷ்ட தினமான ஜனவரி 5, 6, 7 இந்த 3 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கனும் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 7ஆம் இடம் கேதுவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் மனைவிக்கு ஏற்படுத்தாது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் இருக்கும். ஆனால் வருமானத்திற்கேற்ற செலவும் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் தொழிலாதிபதி இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபாதிபதி சனிபான் விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவினங்களும் அதற்கு தகுந்தபடி இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் இந்த வாரம் சரியாகவே இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை பெரிதாக இருக்காது. இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு புரட்டாதி 4ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 8 திங்கட்கிழமை ஓரளவு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரேவதியில் பிறந்தவர்கள் ஜனவரி 3 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் எந்த காரியம் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே வீண் செலவுகள் இந்த வாரம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சனுக்கு நெய் தீபமும் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாத முக்கிய விசேஷங்களை பற்றியும் சுப நாட்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும்.